வணக்கம் உறவுகளே, இது என்னைக்கு எடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைங்க, புரட்டாசி 2வது சனிக்கிழமை. நம்ம பெருமாள் தரிசனத்துக்காக எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தாடிக்கொம்பில் இருக்க சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம். புரட்டாசினாலே பெருமாள் விசேஷங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் புரட்டாசி 2வது சனிக்கிழமை சரி சிறப்பாக பெருமாளை தரிசனம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம திண்டுக்கல்லில் இருக்கனால பக்கத்தில் இருக்கிறது ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஆலயம்னே சொல்லலாம். தாடிக்கொம்பு பெருமாள் கோவில் ரொம்பவே கும்பாபிஷேகம்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக கோவிலை வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாகவும் இருந்தது. காலையிலே தரிசனத்துக்காக போயிருந்தாங்க. பெருமாள்னாலே துளசி மாலை தான். அதனால் பெருமாளுக்கு துளசி மாலையும் தாயாருக்கு தாமரைப்பூவும் வாங்கி ஒரு சிறப்பு தரிசனத்துக்காக நாங்கள் போயிருந்தோங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. கோபுரம்லாம் பாருங்கள். ரொம்ப அருகாமையில் நமக்கு ஒரு சிறப்பான கோவில் இருக்குது. பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்பவே சிறப்புங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயாரும் சேர்ந்து இருக்கனால நம்ம நெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு. பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு கோபுர தரிசனமும் பண்ணிவிட்டு தாயாரையும் ஐயனையும் தரிசனத்துக்காக உள்ளே போயிட்டுருக்கோங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த நேரத்துக்கே கூட்டம் ரொம்பவே இருந்தது. ஏன்னா புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறனால ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. அப்போவே ரொம்ப நேரம் க்யூவில் நின்று தான் சாமி தரிசனம் பண்ண முடிஞ்சிச்சு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அவ்வளோ கூட்டமாக இருந்தது உறவுகளே. பாருங்கள் நம்ம ஐயன் எவ்வளோ சிறப்பாக காட்சி தராருன்னு. அது மாதிரி கருவறையில் இருக்க அம்பாள் ஐயனெல்லாம் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இவங்க உற்சவமூர்த்தி ஒரு சிறப்பு தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அது மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா தேய்பிறை அஷ்டமி ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. அதே மாதிரி தன்வந்திரி பகவானுக்கும் ஒரு சிறப்பு அபிஷேகம் பண்ணுறாங்க. லக்ஷ்மி ஹைகிரேவர் பூஜையும் ரொம்பவே சிறப்பாக நடக்குதுங்க. தேய்பிறை அஷ்டமி பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ இல்லாத ஊர்லேருந்து வரவங்க ஃபுல்லாக வந்து கலந்துக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாகவே கோவிலில் நடக்குது. அதே மாதிரி லக்ஷ்மி ஹைகிரீவர் வந்து குழந்தைகள் கல்விக்காக ஒரு சிறப்பு பூஜையெல்லாம் அங்கே பண்ணுறாங்கங்க. அது மாதிரி ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் திருமண தடை இருக்குது அப்படின்னா வியாழக்கிழமை வந்து பெண்கள் போய் மன்மதனுக்கும் ஆண்கள் போய் ரதிக்கும் பூஜை பண்ணி வழிபட்டால் திருமணம் விரைவில் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அதை எல்லாருமே செஞ்சிட்ருக்காங்கங்க. ரொம்பவே அங்கே நிறைய பூஜைகள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. நம்மளும் ரொம்ப சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் புளி சாதம் ரொம்ப சிறப்பாக கொடுத்தாங்கங்க. ரொம்பவே அற்புதமாக இருந்தது. மறக்க முடியாதது. ரொம்ப நல்லா இருந்தது. வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப அந்த கோவில் ஏன்னா நான் போய் பல வருடங்கள் ஆனனால நாங்கள் போனப்போ வேறு மாதிரி இருந்தது. இப்போ வேறு மாதிரி இருக்கனால பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு கோவிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்ருக்கோங்க. பொதுவாகவே அதிகாலை வேளையில் நம்ம தரிசனம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. உறவுகள் என்னோடய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்பவே நன்றி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். புரட்டாசி மாதத்தில் பெருமாளோட தரிசனம் உறவுகளுக்கு சிறப்பாக கிடச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்வித்து மகிழ்வோம்.